வணக்கம். இன்னைக்கு உன்னையே நீ கொண்டாடு அப்படிங்கிற ஒரு டாபிக்ல தான் பேச போறோம். அதாவது நம்மள நாம கொண்டாடுறோமா? இன்னைக்கு இருக்கிற சினாரியோல கவனிச்சு பாருங்க. எவனையோ தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கிறோம். சோ நம்மள நாம கொண்டாடணும். நம்மள நாம ஏன் கொண்டாட முடியல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய கவனத்தை எப்பயுமே வெளிநோக்கியே செலுத்திட்டு இருக்கிறோம். நாம செலுத்தல அப்படின்னாலும் இந்த உலகம் நம்மளுடைய கவனத்தை ஈர்த்துக்கிட்டே இருக்கு. நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமா நம்மளுடைய மனசுக்குள்ள வர்றதுனால அந்த பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு பயந்துகிட்டு நிறைய பேர் இன்னைக்கு செல்போனுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறோம். ஆல்கஹால்ல போய் நம்ம மறந்துடுறோம். டெலிவிஷன்ல போய் நம்மள மறந்துக்கிறோம். தேவையில்லாத விஷயங்கள்ல போய் நம்மளுடைய கவனத்தை செலுத்தி, லைக் அரசியல், என்டர்டைன்மெண்ட், மத பிரச்சனைகள், எந்தெந்த நாட்டுக்கோ போர் நடக்குது, இதுல எல்லாம் நம்மளோட கவனத்தை திசை திருப்பி வெளியிலேயே நம்மளோட கவனம் இருக்கிறதுனால நாம என்ன பண்றோம், நம்மளோட உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கு, நம்மளோட குடும்பம் எப்படி இருக்கு, நம்மள சார்ந்த நபர்கள் எப்படி இருக்காங்க, இதெல்லாம் நம்ம பார்க்க தவறிடுறோம். இந்த தப்பெல்லாம் நீங்க செய்யறது இல்லையா? அப்கோர்ஸ் நானும் செஞ்சுட்டு இருக்கேன். அதை உணர்ந்ததுனாலதான் இந்த மாதிரியான வீடியோ எல்லாம் போடலாம். நாம உணர்ந்ததை ஏன் நம்ம நண்பர்கள்ட்ட பகிர்ந்துக்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்துலதான் இந்த வீடியோ எல்லாம் போடுறது. அதனால தினசரி உங்களை நீங்க சந்திக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரமாவது செல்போன், நம்மளுடைய கூட இருக்கிறவங்களை எல்லாம் கொஞ்சம் மறந்து தனிமையா உட்காருங்க. அப்போ உங்க மனசுல உள்ள எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு முன்னாடி வரும். அந்த பிரச்சனையை பார்த்து நம்ம பயப்படாம அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு தொடர்ந்து நம்ம கண்டுபிடிச்சு நம்மளோட லைஃப் ஸ்டைல இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தையும் நம்ம சரி செஞ்சுக்கிறோம். அதே சமயத்துல நம்ம வெற்றியை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிற அந்த நல்ல விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி.